ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, பால் கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பச்சை அரிசி 1 கிளாஸ். பச்சை அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வைங்க. ஊற வச்ச அப்புறமா ஏதாவது உங்க வீட்டில் ஒரு துண்டு இருந்தது அப்படின்னா அந்த துண்டுல வந்து இந்த அரிசியை காய வைங்க. அதுவும் ஒரு 15 மினிட்ஸ் காயணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்ச அப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம காய வச்ச பச்சை அரிசியை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அரைக்க ஆரம்பிங்க. அரைச்ச அப்புறம் அந்த நீங்கள் டச் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கணும். அரிசி நரன்னு இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு வந்த அப்புறமா நீங்கள் கடாய் வைங்க. கடாய் வச்ச அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பச்சை அரிசியை அதில் போடுங்க. போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் வறுக்கணும். இது ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிற கேப்பில் நான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை அரிசியை வந்து 1 கப் எடுத்துட்டு அதை மாவாக அரைச்சி வச்சுக்கணும். அதில் வந்து நீங்கள் 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு பால் பாத்திரம் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பனை வெல்லத்தை போட்டு பனை வெல்லத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணிட்டு இருந்த மாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதில் வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இந்த கரெக்டான ஒரு பதம் வர வரைக்கும் அதை வந்து பெரட்டணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுக்கடுத்து வந்து நம்ம உருண்டை தான் பிடிக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு தட்டில் வேணாலும் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. நிறைய உருண்டை வரும். உருட்டி முடிச்ச அப்புறமா இதை வந்து நம்ம இட்லி குண்டால வைக்கணும். கீழே வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மேலே இந்த உருண்டையை வச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு கீழே இருக்க தண்ணியில் இந்த மேலே இருக்கிற உருண்டெல்லாம் வெந்துடும். ஸோ இதை கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். இப்போ இந்த மாவு பிணைஞ்ச பாத்திரத்தில் வந்து வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்சுட்டோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது தேவையில்லாத தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது இதில் நின்றுடும். அப்போ கீழே இருக்கிற அந்த பாவு மாதிரி இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பியூராக நமக்கு வெல்லத்தோட பாவு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி பச்சரிசி மாவை 1 கப் எடுத்து அரைச்சி வச்சிருங்க. அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போ இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றின அப்புறமா சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கை நல்லா அடித்து தூளாக்கி இதில் வந்து போட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுக்கை போட்டாச்சு. இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இட்லி குண்டால வச்சது வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பச்சை அரிசி மாவோட உருண்டை எல்லாமே வெந்துருச்சு. கொதிக்கிற வெல்லமும் பச்சரிசி மாவும் நம்ம வந்து ஊற்றிருக்கோம். அதில் இந்த உருண்டையை வந்து நம்ம போட போகிறோம். அதாவது பச்சரிசி மாவு உருண்டையை வந்து நம்ம அதில் போட போகிறோம். போட்டோன்னே பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஒரு ஹெல்தியான ஸ்வீட் தான் இது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.